ஹாய் கைஸ், நம்ம திடீர்ல பேட்டில் ட்ரூத் ஹெவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 7ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் எப்ப இது சோலால விட்டு வெளியே வந்துச்சோ அப்பவே இதோட ஈவில் பவர்ஸும் குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த பாக்ஸை ஒரு தட்ட அது அப்படியே பீஸா கலந்து ஒரு கத்தி மாதிரி அப்படியே திரும்பவும் சேர்ந்துக்குது. ஜியோயான், இதுக்கு முன்னாடி நீ வெப்பன் யூஸ் பண்ணிருக்க, ஸ்வாட் ட்ரைனிங் எடுத்திருக்கேன், ஆனா அதுவும் சுமாரா தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்ல, ஸ்வாட் யூஸ் பண்ண நான் உனக்கு ஒரு டெக்னிக் கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவர் அங்கிருந்து கூட்டு போயிடுறாரு. அந்த ஈவில் பாக்ஸ்ல உருவான கத்திய நம்ம ஹீரோவால ஒரு இன்ச்சு கூட மேல தூக்க முடியல, அது பயங்கர வெயிட்டா இருக்கு. அவர் அப்படியே அந்த ஸ்வாடோட மல்லு கட்டிட்டு இருக்க நம்ம கிராண்ட் மாஸ்டர் அதை வாங்கி அசால்ட்டா ஒரு கையிலேயே தூக்கிடுறாரு. இது ஹெவியா தான் இருக்கும், இது தூக்கிறதுக்கு உனக்கு ஸ்ட்ரென்த் வேணும், உன் பாடி பவரை மட்டும் யூஸ் பண்ணாம குயி பவரையும் சேர்த்து யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவால தூக்கவே முடியாது அந்த ஸ்வாடை தூக்கிட்டு அவர் அப்படியே பறந்து போய் அவரோட ஸ்வாட் ஃபார்மேஷனை 1 2 3ன்னு 3ஆ பிரிச்சு, இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம், இது செகண்ட் ஃபார்ம், இதான் ரொம்பவே கஷ்டமான தேர்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அது மூணையும் அவருக்கு அப்படியே யூஸ் பண்ணி காட்ட நம்ம ஜியோயான் என்ன பவர்ஸ் அப்படின்னு சொல்லி வாயை பொளந்துட்டு அதை அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. நீ இந்த ஸ்டார் ஃபார்மேஷனோட ஃபர்ஸ்ட் ஃபார்மை கத்துக்க, அதான் இன்னைக்கான கிளாஸ் அப்படின்னு அவர் சொல்ல, ஆனா கிராண்ட் மாஸ்டர் இது மூணையும் நான் கத்துக்கிட்டாலும் என்னால ஃபேங்க்லோவை எதிர்க்க முடியாதுல அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, உனக்கு வேணுங்கிறத எப்பதான் நீயே ட்ரைனிங் எடுத்துக்க போறியோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா ரொம்பவே லேட் ஆகும் கிராண்ட் மாஸ்டர், அதுவே உங்க பவர்ஸ் இருந்தா நான் ஈஸியா முடிச்சிருவேன்ல அப்படின்னு அவர் சொல்ல, நீ கவலைப்படாத, அந்த ஈவில் பாக்ஸ் அவனுக்கு கிடைக்கிற வரைக்கும் அவன் ஃப்ரெண்டை எதுவும் பண்ண மாட்டான் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஜியோயான் ட்ரைனிங் எடுக்க ரெடி ஆயிடுறாரு, ஆனா அவரால் அந்த கத்தியை தூக்கவே முடியல. இதுல எங்க ஃபார்மேஷனா ட்ரைனிங் எடுக்கிறது, அதை பார்த்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் நீ ஒன்னு செய், அதை தூக்கி உன் தோல்ல வச்சுட்டு நடக்க ஆரம்பி அப்படின்னு சொல்ல, அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அப்படியே தோல்ல தூக்கி வச்சுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. 1 அடி 2 அடி ஆகுது, 2 அடி 4 அடி ஆகுது, 4 அடி 8 அடி ஆகுது. அதுக்கப்புறம் எத்தனை அடி போனுச்சுன்னே தெரியல. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை தூக்கிட்டு மலை காடு மேடு மணல்ல அப்படியே ஒரு இடமா நடந்துகிட்டே இருக்க, அதோட வெயிட்டும் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஜியோயான் ஒரு மலை உச்சில ஏறி நின்று ஸ்வாட் ஃபார்மேஷனோட ஃபர்ஸ்ட் மூவ வெறித்தனமா ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த ஸ்வாட் இப்ப அவரோட ஒரு பாட்டாவே மாறிடுது. ஒரு சம பீஜமோட ஒரு வெறித்தனமான பாட்டை போட்டு விட்டு மாசா அவர் அப்படியே ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க, அந்த பாட்டு முடியும் போது ஸ்வாட் ஃபார்மேஷனோட ஃபர்ஸ்ட் மூவ் நம்ம ஜியோயானுக்கு அத்துப்படி ஆயிடுது. ரிங்க விட்டு திரும்பவும் அவர் அப்படியே வெளியே வந்துடுறாரு. லின்சியாவை இன்னமும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அப்படியே சோகமா உட்காந்துட்டு இருக்க, நம்ம ஹீரோ இது எல்லாமே ஏன் தப்பு தான், அவ்வளவு ரிஸ்கான இடத்துக்கு நான் உன்னை கூட்டு போயிருக்கவே கூடாது, அவன் அப்பா அம்மா ஏற்கனவே சோலால் கையால இறந்துருக்காங்க, இப்ப அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால என்னையே மன்னிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோயின் உன்னை நீ என்ன மன்னிக்கிறது, நாங்களே ஒன்னும் உன்னை மன்னிக்கல, நீ எதுக்காக என்ன விட்டு போன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஹூஜியாவும் ஹோட்டேனும் கூட நாங்களா ரொம்பவே வீக்கானவங்கன்னு சொல்லி தானே எங்களை விட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி அவர் மேல கோச்சிக்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களை இந்த பிரச்சனையில இன்வால்வ் பண்ண வேணாமே நான் பார்த்தேன், சரி நீங்க இங்கே இருங்க, நான் போய் திரும்பவும் லின்சியா ஒரு வாட்டி தேடிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்ல, பாத்தியா திரும்பவும் நீ மட்டும் தனியா போறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அப்படியே சோகமாயிடுறாங்க. நம்ம ஹீரோ நிறைய எல்டர்ஸ் அகாடமியை கண்காணிச்சிட்டு இருக்காங்க, இப்ப வெளியே போறது ரொம்பவே ரிஸ்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க, டக்குன்னு கதவு அப்படியே தானாவே திறக்குது. அவங்க எல்லாரும் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. நம்ம ஜியோயான் திரும்பி பார்க்க டக்குன்னு அங்க யாரோ ஒருத்தவங்க கூச்சி அப்படியே அங்கிருந்து ஓடுறான். அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மயக்கமாக அந்த சோலால் சர்வெண்ட் அப்படியே நம்ம ஹீரோ கழுத்தை பிடிச்சி அப்படியே நெருக்க ஆரம்பிச்சிடுறான். என்னோட ஹெவி ரூலரை திரும்ப என்கிட்டயே கொடுத்துரு அப்படின்னு அவன் சொல்ல, அது என் கிட்ட இல்ல, டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்துட்டேன், நீ ஃபாரஸ்ட்ல வெயிட் பண்ணு, நான் அதை எப்படியாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. உன் ஃப்ரெண்ட் உயிரோட வேணும்னா ரூலரை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கிருந்து காணாம போக, நம்ம ஹீரோ அந்த ஈவில் பாக்ஸை எடுத்துட்டு கேட்வே நோக்கி போக ஆரம்பிச்சிடுறாரு. அது ரொம்பவே வெயிட்டா இருக்கு. அவர் அப்படியே அதை இழுத்துட்டு போயிட்டு இருக்க, அந்த சோலால் சர்வெண்ட் அந்த கேட்வேக்கு மேலதான் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆமா இது இவ்வளவு வெயிட்டா இருக்கு, இதை எப்படி நீ யூஸ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, உனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீ என் லீடரை வந்து பாரு அப்படின்னு அவன் சொல்றான். நிஜமாவா, நீ இத அன்னைக்கு வந்தவனுங்க கிட்ட சொல்லல, அவனுங்க எல்லாரும் உதவாக்கறீங்க, ரகசியத்தை காப்பாற்ற தெரியாதவனுங்க, ஆனா நீ அப்படி இல்ல, ஜியோ கிளானை சேர்ந்த ஒருத்தனை என் லீடர் கிட்ட கூட்டு போனா அவரு ரொம்பவே சந்தோஷப்படுவாரு அப்படின்னு அவன் சொல்ல, இல்ல எனக்கு உன் ஆஃபர் பிடிக்கல, என் ஃப்ரெண்டை விட்டுட்டு நீ உன் ரூலரை எடுத்துக்க அப்படின்னு அவரு சொல்றாரு. நீ என் கூட வந்துதான் ஆகணும், அப்படி இல்லைன்னா நான் உங்க 2 பேரையுமே கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவரை அட்டாக் பண்ண வந்துடுறான். நம்ம கிராண்ட் மாஸ்டர் உள்ள இருந்து அவருக்கு பவர் கொடுக்க, நம்ம ஹீரோ அதை அப்சர்வ் பண்ணிட்டு அவர் ரூலரை வச்சு அவனுக்கு அப்படியே அடியை போட்டு அவனை பின்னாடி தள்ளிடுறாரு. அந்த பாக்ஸ் அப்படியே ஒரு ஸ்வாடா மாதிரி இப்போ ஒரு கைக்கு வந்துருது. அவர் அப்படியே ஃபர்ஸ்ட்
ஃபார்மேஷன் செகண்ட் ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி அவன் அப்படியே வளைச்சு அட்டாக் பண்றாரு. ஆனா அவன் அது எல்லாத்துல இருந்துமே தப்பிச்சிடுறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அவன் சொல்ல மேலேந்து தலையில தொங்கிட்டு இருந்த நம்ம லின்சியா அங்க நடக்கிற எல்லாத்தையும் அப்படியே சாக்கோட பாத்துட்டு இருக்காரு. சொன்னா நம்ப மாட்டேன், இரு மூணாவது ஃபார்மையும் யூஸ் பண்ணி காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஸ்வாட மேல தூக்கி போட, டேய் நான் இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு நம்ம கிராண்ட் மாஸ்டர் கத்துறாரு. அவர் தூக்கி போட்ட ஸ்வாட் அப்படியே கீழே வந்து உருந்துருது. அந்த சோலால சேர்ந்தவன் அப்படியே அவரை பார்த்து சிரிச்சிடறான். தெரியும்டா உன்னால முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவரை அட்டாக் பண்ண வர உள்ள இருந்த நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஸ்வாட யூஸ் பண்ணி அவனை போட்டு பொலந்து எடுத்துடுறாரு. நடந்த சண்டையில அந்த கேட்வே அப்படியே உடைஞ்சு போய் பின்னாடி இருந்த பள்ளத்துக்குள்ள உழுவ சோலால சேர்ந்த அந்த சர்வன்ட்டும் அப்படியே அதுக்குள்ள உளுந்துடுறான். ஃபைட் முடிஞ்ச உடனே நம்ம ஜியோயான் மூக்குல வாயில இருந்தெல்லாம் அப்படியே ரத்தமா வர ஆரம்பிச்சிருது. கிராண்ட் மாஸ்டர் உங்க பவர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கீழே உழுவ அவர் இப்ப நம்ம லின்சியாவை காப்பாத்திடுறாரு. ஒரு நாள் ஃபுல்லா தலைகீழ தொங்கிட்டு இருந்ததுல அவரு கால்லாம் அப்படியே மறுத்து போயிருக்கு. என்ன மாதிரியான பவர்ஸ் அது எப்படி நீ யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது சில நேரம் வேலை செய்யும் சில நேரம் வேலை செய்யாது, அதை பத்தி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு ஃப்ரெண்ட கைத்தாங்களா அகாடமிக்கு கூட்டு போயிடுறாரு. எல்லர்ஸ்க்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. ஹின்ஃபங் அவன் சோலால் சர்வன் கூட சண்டை போட்டதை 1-2 பேர் பார்த்ததா சொன்னா கூட பரவாயில்ல, ஆனா நிறைய பேர் அதையே சொல்றாங்க. எல்டர் 20 சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒரு பேட்சே லின்சியாவை தேடிட்டு இருந்திருக்கு. ஆனா இவன் பாட்டுக்கு போனா கூட்டிட்டு வந்துட்டான், இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, மீட்டன்சன் அங்கிருந்த சில பெரியவங்க கிட்ட நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கிளாஸ்ல நான் பார்த்திருக்கேன் ஜியோயனோட பவர் லெவல் 9ல இருக்கு. சண்டை நடந்த இடத்துக்கும் நான் போய் செக் பண்ணி பார்த்தேன். அங்கிருந்த குய் எனர்ஜி ரொம்ப அதிகமா ஃபைட் கிங்கோட ரேஞ்சுக்கு இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்ல, ஹென்ஃபங் இதுக்கு வாய்ப்பே இல்ல, ஜியோயன் எப்படி அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் கூட சண்டை போட்டு உயிரோட வந்தான், கண்டிப்பா அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு குரூப் சீக்ரெட் சொசைட்டி இருக்குன்னு நினைக்கிறான் அப்படின்னு அவர் சொல்ல, சரி ரூலின் நீங்க சொல்லுங்க. அகாடமிக்கு வெளியே யாரோ சிரிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு, ஒரு சிவப்பு கலர் வெளிச்சமும் தெரிஞ்சிச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறமா நான் போய் பார்த்தேன், அங்க ஒரு கை அச்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஒரு பாக்ஸை எடுத்துட்டு வந்து அதை ஓபன் பண்ணி காட்ட, கு அதை செக் பண்ணி பார்த்துட்டு இதோட லெவல என்னால கணிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. மீட்டன்சன் நம்ம இனிமேதான் ரொம்பவும் கவனமா இருக்கணும். பிளாக் இவில் ஒயிட் இவில் அப்புறம் அவன் சொன்ன ஆளுங்க எல்லாரையும் நம்ம வெளியே துரத்தியாச்சு. நமக்கு தெரியாத வேற யாராவது இன்னும் உள்ள மறைஞ்சிருந்தா நம்ம என்ன பண்றது, டார்க்னஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, ஹென்ஃபெங்கும் கு டீச்சரும் தனியா உட்காந்து நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையை பத்தியும் நம்ம ஹீரோக்கும் மீட்டன்சனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும் போல, அதனாலதான் எப்ப அவன் பேர் எடுத்தாலும் அவர் உள்ள புந்தே அவனை காப்பாத்தி விட்டுறாரு அப்படின்னு சொல்லியும் அதை பத்தி காண்டாவோட பேசிட்டு இருக்கானுங்க. நம்ம ஜியோயான் வாட்டர் ரூம்ல நின்று துணி துவைச்சிட்டு இருக்க இப்ப அந்த இடத்துக்கு பாய்ச்சனும் அவனோட ஆளுங்களும் வரானுங்க. அப்புறம் தம்பி சீனியரை பகிச்சுக்கிறது எவ்வளவு பெரிய தப்புங்கிறத நீ ஒன்னும் புரிஞ்சுக்கல போல, உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிருப்பானுங்களே நேற்று இதே வாட்டர் ரூம்ல வச்சு அவனுங்க 3 பேருக்கும் நான் பாடம் கற்றுக் கொடுத்தேன், அவனுங்களை வச்சு நான் ஃபுட்பால் கூட விளையாண்டேன், சொல்லிருக்க மாட்டானுங்க நினைக்கிறேன், வெளியே தெரிஞ்சா அவமானல அப்படின்னு அவன் சொல்ல, அவன் சொன்னதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியே டென்ஷன் ஆயிடுறாரு. நீ இப்ப என்ன பண்ற, உன்கிட்ட இருக்கிற எல்லா காயினையும் எங்க கிட்ட கொடுத்துடுற, கூடவே மாசம் ஒரு 10,000 காயினை எங்களுக்கு கிஃப்டா கொடுத்துடுற, நீ திருடி குடுப்பியோ உன் கிளான்ல கேட்டு வாங்கி குடுப்பியோ அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, கொடுத்தா போதும் அப்படின்னு அவன் சொல்ல, அவர் அப்படியே பாக்கெட்ல கையை விட்டு பார்த்துட்டு அச்சோ காசு இல்லைங்களே, சரி ஒன்னு செய்யலாம், உன்கிட்ட காசு இருந்தா நீ என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, பாய்ச்சன் இவன் திருந்த மாட்டான் போல, இவனை அட்டாக் பண்ண ரெடி ஆகுங்கடா அப்படின்னு சொல்றான். சண்டையா ஸ்கூல்ல பிரைவேட் ஃபைட் இல்லீகல் இல்லையா அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறாரு. இங்க லீகல் இல்லீகல் எல்லாமே நான் சொல்றதாண்டா, நீ இன்னைக்கு மாத்து வாங்குறது தான் அப்படின்னு அவன் சொல்ல, அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியோயான் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. யாரு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளியே மறைஞ்சிருந்த மொத்த ஜூனியர்ஸும் இப்ப அந்த இடத்துக்கு வந்துடுறானுங்க. பாய்ச்சன் குரூப் இதை எதிர்பார்க்கவே இல்ல, காலி பண்ணுங்கடா அப்படின்னு அவரு சொல்ல, ஜூனியர்ஸ் எல்லாரும் சீனியர்ஸ் போட்டு பொழந்து கட்ட ஆரம்பிச்சிடுறானுங்க. நம்ம ஜியோயான்லாம் துவைச்ச துணியை வச்சு பாய்ச்சன் அப்படியே துவைச்சு எடுக்கிறாரு. ஆளாளுக்கு 2 சீனியர்ஸை பிரிச்சுக்கிட்டு அவங்க எல்லாரையும் அப்படியே காலி பண்ணிட்டு இருக்க, நம்ம ஜியோயான் மட்டும் பாய்ச்சனை பிரிய மனசு இல்லாம அவருக்கு நல்லா காட்டுன்னு காட்டி அவரோட ஈவல் ஸ்மைல்லாம் வர போட்டு அவரை பயங்கரமா பயமுடுத்துறாரு. வாட்டர் ரூம் இப்போ ஒரு வார் ரூமா மாறிடுது. சீனியர்ஸ் எல்லாருமே இப்போ அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுறானுங்க. நம்ம ஹீரோ எங்களை இனிமே யாருமே புள்ளி பண்ணக்கூடாது, நாங்க தனியா இருக்கும் போது நீ எங்களை ரிவெஞ்ச் பண்ணலாம், ஆனா திரும்பவும் நாங்க மொத்தாலா அவனை தேடி வருவோம் அப்படின்னு சொல்ல, பாய்ச்சன் அப்படியே நடுங்கி போயிடறான். அவனை பயமுடுத்தி வெளியே துரத்திட்டு அவங்க எல்லாரும் அப்படியே அவங்க வெற்றியை கொண்டாடிட்டு இருக்க, ஹோட்டைன் இன்னைக்கு வெட்டியாச்சு, ஆனா நாளைக்கு திரும்பவும் வேற ஏதாவது வகையில பிரச்சனை பண்ணா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம ஒண்ணு செய்யலாம்,
வேண்டாம், நம்ம பேசாம நமக்குன்னு ஒரு செக்டரை உருவாக்கிடலாம், யான் செக்டர். அதுக்கப்புறமா யாராலையும் நம்ம மேல கை வைக்க முடியாது. நமக்காக நம்ம சீனியர்ஸை அடிச்சு துரத்துன நம்ம ஜியோயான் தான் செக்டர் லீடர் அப்படின்னு நம்ம ஹூஜியா சொல்ல, டேடே என்னடா சொல்றீங்க, செக்டர் நல்ல விஷயம் தான், ஆனா லீடர்லாம் நான் வேணாம், பேரும் கொஞ்சம் வேற ஏதாவது யோசிங்க அப்படின்னு அவர் சொல்ல, உன்னை விட்டா எங்களுக்கு லீடரா இருக்கிற தகுதி யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அப்படியே ஜியோயான் ஜியோயான் அப்படின்னு சொல்லி அப்படியே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே குசிய போயிடுறாரு, யான் செக்டர் அப்படின்னு சொல்லி அவரும் அப்படியே அவங்க கூட சேர்ந்து கத்த. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லா ரூலினை பார்க்க வராங்க. டீச்சர் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்கள் ஒரு செக்டர் ஆரம்பிக்கலான் இருக்கோம், நீங்க தான் அதை அப்ரூவ் பண்ணி தரணும். இது ஒரு ஃபிளேம் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வீட்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தரும். ஜூனியர்ஸ் நலனுக்காக பாடுபடுற யான்னா எங்க லீடர், ஜியோ ஜூனர் அசிஸ்டன்ட் லீடர், நாங்க 3 பேரும் எங்க செக்டரோட பேக் போன் மெம்பர்ஸ். நீங்க இதுல ஒரு சைன் மட்டும் போட்டீங்கன்னா போதும், வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு அவங்க சொல்ல, ரூலின் கையில பேனா வாங்கிட்டு ஜியோயான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவே டக்குன்னு அங்க வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் ஃபார்மை பார்க்க விடாம அவரை தடுத்து நிறுத்த, ரூலின் நேத்து வாட்டர் ரூம்ல நடந்த எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரியும். அந்த பையன் பாய்ச்சன் நைட்டு ஃபுல்லா என் ரூம் கிட்ட உட்காந்து அழுதுகிட்டே இருந்தான், அவன் போட்ட சத்தத்துல என்னால தூங்க கூட முடியல தெரியுமா அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோ அது ஒண்ணும் இல்ல டீச்சர், சின்ன வயசுல இருந்தே அவனை எப்போதும் அவன் அப்பா அம்மா தான் குளிக்க வைப்பாங்களாம், தண்ணியை பார்க்கும் போதெல்லாம் வீட்டு ஞாபகம் வந்து அவர் அப்படியே அழுவ ஆரம்பிச்சிருவாராம், நேத்து வாட்டர் ரூம்ல ரொம்ப ஃபீல் ஆயிட்டாரு போல, அதான் நைட்டு ஃபுல்லா உட்காந்து அழுது இருக்காரு அப்படின்னு அவர் சொல்ல, நம்ம ஹீரோயினும் டீச்சருக்கு ஐஸ் வச்சு பர்மிஷன் வாங்க ட்ரை பண்றாங்க. சரி நான் அப்ரூவ் பண்றேன், ஆனா பாய்ச்சன் கூட இனிமே எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, என்ன இருந்தாலும் அவங்க சீனியர் தானடா, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக்டரோட ரூல்ஸ் பத்தி கேட்க, நம்ம ஹோட்டேன் அப்படியே முன்னாடி வந்து இதோ நான் சொல்றேன் டீச்சர், எங்க செக்டர்ல யாரு எந்த பிரச்சனை பண்ணாலும் அதுக்கு எங்க தலைவர் ஜியோயான் தான் பொறுப்பு, எங்க பசங்க ஏதாவது ஸ்கூல் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்தினா அதுக்கும் எங்க தலைவர் தான் பொறுப்பு, ஏதாவது திருட்டு வேலை பண்ணா அதுக்கு கூட எங்க தலைவர் தான் பொறுப்பு அப்படின்னு அவர் சொல்ல, அட பாவீங்களா, இதுக்காக தான் நான் ஃபார்மை பார்க்க விடாம தடுத்தீங்களா, இதுக்கு மூல காரணமே நம்ம ஹீரோயின் தான் நினைக்கிறேன், அவங்க அப்படியே பச்சை புள்ள மாதிரி மூஞ்ச வச்சுட்டு இருக்க, ரூலின் ரெஸ்பான்சிபிலிட்டி யாருங்கிறத நீங்க தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கிறதுனால நான் உங்களுக்கு பர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லி சைன் போட்டு கொடுத்துடுறாங்க. இவ்வளவு வாங்கியும் பாய்ச்சன் அடங்கின மாதிரியே தெரியல, அவங்க அப்படியே அவன் தம்பி பாய்சன் கிட்ட வந்துடுறான். வாட்டர் ரூம்ல ஜூனியர்ஸ் கிட்ட அடி வாங்கினியாம உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவரு கேட்க, என்னடா உனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரியே பேசுற, என்னை விட உனக்கு தானே பவர்ஸ் அதிகமா இருக்கு, உன் அண்ணனோட அவமானம் உன்னோட அவமானம் இல்லையா, இல்ல அந்த மாதிரிலாம் சொல்லாதடா, ஒரு பொறுப்பான தம்பியா வந்து என்ன புள்ளி பண்ணவங்களுக்கு நம்ம யாருங்கிறத காட்டு அப்படின்னு அவர் சொல்ல, நானும் அவனுங்களை காலி பண்ண சரியான டைத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா பிரைவேட் ஃபைட் தப்பு, நான் அதை பண்ண மாட்டேன். அப்ப சரி நீ அவனை சண்டைக்கு இன்வைட் பண்ணு, சீனியரா இருந்துட்டு என்ன போய் அவனை இன்வைட் பண்ண சரியே, நான் இன்வைட் பண்ணா மட்டும் அவன் வந்துருவானா, வெயிட் பண்ணு, சரியான டைம் வரட்டும், நான் யாருங்கிறத அவனுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைட்ல சும்மா இருந்த கட்டைய அவன் அப்படியே உடைச்சு பறக்க விட, நம்ம ஹீரோவோட கேங் இப்ப அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அவங்க செக்டர் ரூமுக்கு வந்துடுறாங்க. அந்த இடம் ரொம்பவே பெருசா இருக்கு, அதே நேரத்துல ரொம்ப மோசமான நிலைமையிலயும் இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு அந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நம்ம அந்த இடத்துல டீ சாப்பிடலாம், இந்த இடத்துல நம்ம ட்ரைனிங் எடுக்கலாம், ட்ரைனிங் முடிச்சுட்டு நம்ம எல்லாரும் அங்க படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே அந்த ரூமை கூறு போட்டுட்டு இருக்க, நம்ம ஹீரோவும் இனிமே இதான் நம்ம இடம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. ஆனா செக்டரை ரன் பண்ண ரூம் ஆல்டர் பண்றதுக்குலாம் அவங்களுக்கு நிறைய காசு தேவைப்படுது, நம்ம மெடிசன் ரெடி பண்ணி பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல போய் விற்கலாம், அதுல வர காசு மூலியமா செக்டரை ரன் பண்ணலாம் அப்படின்னு அவரு சொல்ல, அவங்க செக்டரை சேர்ந்த பசங்க எல்லாரும் அப்படியே அங்க வந்து ரூம் எல்லாம் தொடச்சி அப்படியே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ பசங்களுக்கு வெல்கம் ஸ்பீச் கொடுத்துட்டு, நம்ம குரூப்ல ஆல்கஹாலை பேன் பண்ணிருக்கிறதுனால நம்ம தண்ணியை குடிச்சு நம்ம நாள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, அவங்க எல்லாரும் அதை அப்படியே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் மார்க்கெட்டுக்கு போய் மெடிசன் விற்கிறதுக்கு ஏதாவது கடை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. மேஜிக்கல் பீஸ்லாம் விற்கிற ஒரு ஷாப் அவங்க கண்ணில் படுது. அப்படியே ஓனர் கிட்ட போய் உங்க கடை ரொம்ப பெருசா இருக்கு, அதுல பாதி பர்சனை யான் செக்டருக்கு வாடகைக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க, யான் செக்டரா, சீனியர்ஸை வாட்டர் ரூம்ல வச்சு அடிச்சதா கேள்விப்பட்டனே அந்த குரூப்பா, ஆமா இதுல யாரு ஜியோயான் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இல்ல ஜியோயான் மெடிசனை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான், அவன் வரல அப்படின்னு அவங்க சொல்ல, சரி கடையை தாராளமா வாடகைக்கு எடுத்துக்கோங்க, ஆனா ஒரு நாளைக்கு 60,000 ரூபாய் தரணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. 60,000 வாய்ப்பே இல்ல. அவங்க எல்லாரும் லைட்டா டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் இருங்க நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அப்படியே அவர் கிட்ட போறாங்க. குடுமையில எடுத்து முன்னாடி போட்டுட்டு அவருக்கு அப்படியே லைட்டா ஐஸ் வச்சுக்கிட்டு எங்களுக்காக கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் அப்படியே பல்ல கட்டிக்கிட்டு கண்டிப்பா குறைச்சிக்கலாம் 20 அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு கேளு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சைட்ல இருந்து சிக்னல் கொடுத்துட்டு இருக்க, நம்ம ஜியா ஜூனர் 10,000 ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கடைக்காரு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிடுறாரு. அவங்க எல்லாரும் டென்ஷன் ஆயிடுறாங்க.
இதெல்லாம் ஒரு கடையா, சும்மா தீப்பொட்டி மாதிரி கடையை வச்சுட்டு சீனை போட்டுட்டு இருக்கான், நம்ம போய் வேற ஏதாவது பெரிய கடையா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்க. அப்படியே எபிசோட் 7 முடியுது. யான் செக்டர் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆக போது, நம்ம ஹீரோவோட மெடிக்கல் பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா, அகாடமில அவர் அடுத்ததா என்னென்ன புது புது பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.